Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பத்தி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இன்னைக்கு வீடியோல நம்ம லேடர் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இந்த லேடர்னா என்ன, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சீரிஸ்ல இருக்க 7 லெசனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்ப உங்களுக்கு நான் இங்க என்ன சொல்றேன், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றேன், என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். நீங்க பேப்பர் அண்ட் பென் கொண்டு நோட் பண்ற லேர்னரா இருந்தீங்க அப்படின்னா வாங்க நாம இந்த ஸ்ட்ராட்டஜியை டீப் டைவ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லேடர் அப்படின்னா மீனிங் என்ன, ஏனி நம்மளுக்கு தெரியும். ஏனினா எப்படி இருக்கும், படிப்படியா இருக்கும். இப்போ லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜில நம்ம ரேஷியோ ஸ்ப்ரெட்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்ல நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு மைல்டு புல்லிஷா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு காலை வாங்கியிருப்பீங்க, டார்கெட்ல 2 காலா இல்லைன்னா 3 காலா செல் பண்ணிருப்பீங்க. கரெக்ட் தானே? இப்போ இந்த லேடர்ன்றது எங்க வருது அப்படின்னா, இப்போ நம்ம சார்ட்டா பார்ப்போமே. ஸோ உங்களோட வியூ வந்து இப்படி இருக்கு, சரியா? ஒரு புல்லிஷ் வருது, ஒரு புல்லிஷ் வந்துச்சு. ஆனா உங்களுக்கு வந்து சொல்ல தெரியல, சார் இங்க எனக்கு இங்க ஒரு டார்கெட் இருக்கு, இங்க ஒரு டார்கெட் இருக்கு, ஓகேவா? இதுல எதுன்னு எனக்கு ஃப்ரீஸ் பண்ண தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதுதான் ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. வாங்க இது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும், உங்களோட வியூ என்னவா இருக்கும், இது ஒரு மைல்டு வியூவா தான் இருக்கும். அதுக்கு என்ன டார்கெட், மல்டிபிள் டார்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க T1 T2 அப்படின்னு மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்ப இந்த லேடரோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த லேடர் எப்படி பண்ண போறோம், ஸோ அண்டர்லைனா இங்க இருக்கு, மார்க்கெட் இங்க இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு புட்டை, சரி ஒரு காலை வாங்க போறீங்க. கரெக்டா? வாங்கினா என்ன ஆகும், அன்லிமிட்டடா வாங்கினீங்கன்னா இப்படி போயிடுமா? அப்புறம் நீங்க என்ன டிசைட் பண்றீங்க, ஒரு காலை இந்த டார்கெட்ல செல் பண்ண போறேன், சரியா? 2 காலையும் இங்கேயே செல் பண்ண போறதில்ல. இங்க ஒரு டார்கெட், இங்க ஒரு டார்கெட்னு வச்சிருக்கீங்கன்னா இங்க ஒன்னு செல் பண்ண போறீங்களா? அப்ப இங்க செல் பண்ணா என்ன ஆகும், ஒண்ணே ஒன்னு செல் பண்ணீங்கன்னா இது ஃபிளாட் ஆகுமா? அப்புறம் இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வருமா அந்த லைன்? அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இன்னொன்னு செல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இப்போ இது இப்படி போயிடுமா? இவ்வளவுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சிம்பிளா நீங்க என்ன பண்ண போறீங்க, லேடர்ன்றதுக்கு மீனிங் என்ன, இது படிப்படியா, சரியா? இந்த ஒரு படி, அதுக்கப்புறம் இந்த ஒரு படி அப்படின்னு செல் பண்ண போறீங்க. ஒரே இடத்துல செல் பண்ணாம, ரைட்டா? ரேஷியோ ஸ்ப்ரெட்ல என்ன பண்ணுவீங்க, இங்கேயே 2 செல் பண்ணதுனால இந்த இப்படி வந்துரும். அதோட பே ஆஃப் வந்து இப்படி வந்துரும். ரெண்டுமே ஓப்பன் ரிஸ்க் தான். ஆனா பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப 2யும் ஒரே இடத்துல செல் பண்ணும்போது உங்க பிஇபி இங்க இருக்கா, இந்த மாதிரி தள்ளி செல் பண்ணும்போது உங்க பிஇபி இவ்வளவு தூரம் வருதா? ஸோ அப்ப என்ன, என்னோட மைல்டு வியூ புல்லிஷ நானு எக்ஸ்டெண்டட் டார்கெட்டுக்கு வலிக்கணும். ஆனா எனக்கு மல்டிபிள் டார்கெட்ஸ் இருக்குன்றவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து ஒரு புட்டு எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஒரு புட்டு பில்ட் பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க, அட் த மணில ஒரு புட்டை வாங்க போறீங்க, ரைட்? இங்கேருந்து வாங்கி இந்த புட்டை வாங்க போறீங்க. அதே மாதிரி மல்டிபிள் டார்கெட்ஸா வைக்க போறீங்க. இங்க ஒன்னு செல் பண்ண போறீங்க, இப்படி ஃபிளாட் ஆக போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட்ல இன்னொன்னு செல் பண்ண போறீங்க, இப்படி வரப்போகுது, ரைட்டா? இது எப்படி சொல்லலாம் பேரா, இத புட்ட வச்சு பில்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு புட் லேடர்னு சொல்லலாம். இதே உங்க வியூ கால் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஒரு கால் லேடர் அப்படின்னு சொல்லலாமா? கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தாச்சு. அப்போ இந்த பே ஆஃபை இன்னும் டீடைலா எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நம்மளோட ஆப்ஷன் சாஃப்ட்வேர்லயுமே பார்க்கலாம். ஸோ நான் என்னோட ஸ்டாக் மார்க் எடுத்துட்டேன், பில்டர் எடுத்துட்டேன், அதே மாதிரி ஸ்டாக்கா நம்மளோட டிஎம்பிவியும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்க என்னோட வியூ என்ன, நான் மைல்டு புல்லிஷ் அப்படின்றப்போ நான் என்ன பண்ண போறேன், ஏப்ரல்ல நான் இந்த காலை வாங்க போறேன். கரெக்ட்டா? ஒரு காலை வாங்க போறேன். அப்புறம் என்ன சொன்னேன், இதுக்கு என்ன வேணும்? என்ன வியூன்னு வேணும்? அதுக்கு என்ன ஸ்டாப் லாஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மல்டிபிள் டார்கெட்ஸா, இப்ப 330 ஒரு டார்கெட், அப்புறம் 350 ஒரு டார்கெட் அப்படின்னு என்ன பண்ண போறீங்க? இங்க வாங்க போறீங்க. ஃபர்ஸ்ட் செல்ல இங்க பண்ண போறீங்க. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் செகண்ட் லெவல்ல இன்னொரு செல்ல பண்ண போறீங்க. இவ்வளவுதான். இப்ப இங்கேயுமே இந்த நெட் கிரெடிட்ட பேஸ் பண்ணி தான். ஏன்னா ரூ. 15 வாங்கியிருக்கீங்க. செல் பண்ணது எவ்வளோ? இந்த 10 பிளஸ் இந்த 4 90. கரெக்ட்டா? அப்ப இது அதிகமா இருக்கிறதுனால இங்க கீழ வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப ஒருவேளை இந்த ஹைட்ட வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? ஜெனரலா என்ன பண்ண போறீங்க? பைன்றது இப்படி போயிட்டே இருக்குமா? இந்த ரொம்ப ஹைட் வேணும்னா என்ன பண்ணலாம்? க்ளோஸரா செல் பண்ணீங்கன்னா இந்த ஹைட் குறைஞ்சிருமா? தூரமா செல் பண்ணீங்கன்னா இந்த ஹைட்ட மெயின்டெயின் பண்ணலாமா? அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நான் இந்த ஹைட்ட தூக்குறேன். இப்ப 320ல இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10ன்னு இல்லாம 15 வைக்கிறேன்னா, இந்த ஹைட் ஏறிட்டே இருக்கா? ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாரி உங்களோட டெபிட் வந்துருச்சா? ஸோ இப்ப நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த லெவல்ல இந்த மாரி டார்கெட்ஸ் வேணும் அப்படின்றதையும் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டைட்டா எடுத்தீங்கனாலும் இப்படி ஆயிடும். இப்படி சின்னதா வச்சுட்டு தூரமா வச்சு எடுத்தீங்கனாலும் இப்படி ஆயிடும். பட் ஆனா அது ப்ராஃபிட்டாவே ரியலைஸ் வராது. அதனால நீங்க இத பெட்டரா எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றது, இந்த ஹைட்ட டார்கெட் பண்றவங்க என்ன பண்ணணும்? இதுக்கும், இதுக்கும். ஏன்னா இந்த ஹைட்ட தூக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பை பண்ணிட்டீங்க. இப்ப இந்த பாயிண்ட்ட தூக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இங்க பண்ணாம, ஏன்னா இந்த லைன் இந்த ஆங்கிள்ல போகுது. கரெக்ட்டா? இந்த ஹைட் வேணும்னா இங்க பண்ண போறீங்க. இல்ல எனக்கு இந்த ஹைட் தான் வேணும்னா என்ன பண்ண போறீங்க? இந்த ஸ்ட்ரைக் என்னவோ அங்க பை பண்ண போறீங்க. ஆனா அத நீங்க பை பண்ண இந்த பைக்கும் செல்லுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸோ அதுதான் இங்க டெபிட்டா மாறப்போகுது. இந்த பே ஆஃப் பெருசாவ இந்த டெபிட்டும் உங்களுக்கு ஆட் ஆனா மாறப்போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலயும் நீங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட கூட செல் பண்ணலாம். பட் ஆனா இது படிப்படியா செல் பண்ணலாம். இப்ப இன்னொருத்தர் வந்து இன்னொன்னும் செல் பண்ணலாம். இப்ப இந்த மாரி இல்லாம அடிஷனலா எனக்கு இன்னொரு டார்கெட் இருக்கு. நான் அதையும் செல் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதையும் செல் பண்ணலாம். இதுவுமே லேடர் தான். பட் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டாட்டட் லைன தான் நீங்க மேஜரா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா பொசிஷன் எடுத்து உங்களால எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடிஞ்சா சந்தோஷம். ஆனா அந்த ஹோல்ட் பண்ற டைம்ல ஓகேவா, நீங்க நினைப்பீங்க இங்க ப்ராஃபிட் வரும். ஆனா திடீர்னு இப்ப ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு. சரியா?
டாடாக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ஏதோ ஒரு பெருசா நல்லதா பண்ணிட்டாங்க டாடா மோட்டார்ஸ்க்கு அப்படின்னா, இப்ப இவ்வளவு தூரம் கீழ வந்துச்சுன்னா, அப்ப இந்த எம்டிஎம் நீங்க தாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அப்ப நீங்க டாட்டட் லைன கன்சிடர் பண்ணுங்க. அப்ப அடிஷனலா தேவையில்லாம செல் பண்ணாதீங்க. ஸோ நான் முன்னாடி பண்ண மாரியே 1க்கோ இல்ல 2க்கோ வந்து பண்ணீங்க. இப்ப அந்த மாரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்ப இந்த இந்த கிரெடிட் தான் உங்களோட டார்கெட்னா என்ன பண்ணலாம்? இத ரூ. 4க்கும் இத கிட்டத்தட்ட ரூ. 3க்கும் செல் பண்ணி ரூ. 7 செல் பண்றதுக்கு இது 2த்தையுமே டெலீட் பண்ணிட்டு, இதுல ஒரே ஒரு லாட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கினா கூட போதும். ஓகேவா? அதே ரிஸ்க் வந்துரும். பிஇபி கிட்டத்தட்ட அதே மாரி இருக்கோ இல்லையோ, பட் ஆனா இங்க டாட்டட் லைன் ரிஸ்க் வந்து உங்களுக்கு இன்னும் கம்மியாவே இருக்கும். ஸோ அதுல என்ன தெரியுது? ஏன்னா நீங்க 2 லாட் 1 லாட் தான் எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருக்கீங்கன்றதால அவங்க என்ன பண்ண போறாங்க? இவ்வளோ தான் மார்ஜின் சென்ட் பண்ணுவாங்க. இதே நீங்க மல்டிபிளா செல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ அதிகமா மார்ஜின் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயத்த தான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. இதே மாரி நாம ஒரு புட் லேடர் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். என்ன பண்ண போறீங்க? இத பை பண்ண போறீங்க. ரைட்டா? இப்ப எங்கிட்டு வேணும்? உங்களோட ஹைட் எவ்வளோ வேணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க டிசைட் பண்ணலாமா? இப்ப 290ல இந்த ஹைட் போதுமா? இல்ல சார் எனக்கு 280 தான் வேணும். இவ்வளோ தூரம் வேணும். அப்பதான் செல் பண்ணா கூட இது இன்னும் கொஞ்சம் ஆகி இவ்வளோ தூரம் வந்து நின்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 280ன்றத செல் பண்ண போறீங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இங்க எங்க திரும்பி எங்க செல் பண்ண போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க டிசைட் பண்ண போறீங்களா? இப்ப இந்த ஹைட்டும், இந்த டெபிட்டும் தான் நீங்க ப்ளே பண்ண போற ஒரு விஷயம் இந்த விஷயத்துல. இது உங்களுக்கு என்ன ஃபேவரோ அத நீங்க பண்ணிக்கலாம். இல்ல இவ்வளோ ஹைட் வேண்டாம்னு நெனச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஸோ நீங்க இங்கேயுமே செல் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைட்ட குறைச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த டெபிட்டும் குறையும். ரைட்டா? ஸோ அதனால நீங்க எப்படி ப்ளே பண்ண போறீங்கன்றத பாருங்க. ஸோ இப்ப இந்த விஷயத்த பே ஆஃப் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எஸ்டிமேட்டட் மார்ஜின் இவ்வளோ தான் தேவைப்பட போகுது. ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட்ன்றது இவ்வளோ ரேஞ்சுக்கு வைடா பில்ட் ஆயிருந்தாலும், இது டோட்டலா மேக்ஸ் ப்ராஃபிட். மேக்ஸ் லாஸ் என்னவா இருக்க போகுது? அன்டிஃபைன்டா இருக்க போகுது. ஏன்னா, இதுவும் நம்ம பார்த்தோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரேஷியோ ஸ்ப்ரெட் மாரி தான். ஆனா நீங்க பிரிச்சு ஏணி மாதிரி ஒரு லெவலா செல் பண்றதுனால இதோட விஷயங்கள் இருக்கும். ஆஸ் யூசுவல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் ஏன்னா இங்க இருக்கிறதுனால லாஸ் வரதுனால இது கொஞ்சம் கம்மியா இருக்க மாரி இருக்கு. நீங்க ஒரு வேளை இங்க ப்ராஃபிட் வர மாரி பில்ட் பண்றீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஏறிரும். ஸோ அதனால ப்ராபபிலிட்டின்ற ஒரு வார்த்தைய அப்படியே பச்சையா நம்பர் பின்னாடி போகாம, ரைட்டா? இந்த ரிஸ்க்குக்கு இந்த ரிவார்டு ஓகேவான்னு பாருங்க. ஓகேவா? அப்புறம் மார்க்கெட் இங்கேயே நின்னாலும் எனக்கு பெருசா லாஸ் வரலையா? அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி தான். அப்புறம் இது நெட் கிரெடிட்டா? எவ்வளோ இருக்கு? கிரெடிட்னா என்ன வரும்? நீங்க அதிகமா செல் பண்ணியிருக்கணும். நீங்க என்ன செல் பண்ணியிருக்கீங்க? பை வந்து ரூ. 15க்கு பண்ணியிருக்கீங்களா? செல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 12க்கு தான் பண்ணியிருக்கீங்களா? அப்ப நெட் கிரெடிட் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். எவ்வளோ நெட்டோ அந்த நெட் வேல்யூவ ஸோ இது பிளஸ் இது 2த்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா, வர நம்பர இந்த 800ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அதுதான் இந்த நம்பர். ஓகேவா? அதே மாரி பிஇபிஸும் வந்து இங்க உங்களுக்கு வந்துரும். ஸோ இது ஒரு யூனி டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. நல்லா நோட் பண்ணிக்கணும். இது ஒரு யூனி டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஆனா, அந்த டைரக்ஷன்ல ஹெவி மூவ் வரும்போது, நீங்க கண்டிப்பா ரிஸ்க் அட்ரஸ் பண்ணியே ஆவணும். அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க தொடரலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ட நீங்க எதிர்பார்த்த டைரக்ஷன்ல பொறுமையா போனாலும் காசு வரும். ஓகேவா? நீங்க டார்கெட்ன்னு வைக்கிற இடத்துக்கு பொறுமையா ரீச் ஆனாலும் ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் வியூ தப்பாச்சுன்னா, பெரிய லாஸ் வராது. அத நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபிக்ஸ்டா இவ்வளோ தான் லாஸ் இருக்கணும். இல்லன்னா லாஸே இருக்கக்கூடாதுன்றதும் இந்த டெபிட் வழியா, இல்ல இந்த கிரெடிட்டா மாத்தியும் நீங்க அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் விஷயங்கள். அதே மாரி இப்ப கிரீக்ஸ்ன்னு பார்க்குறோம் அப்படின்னா, இதோட கிரீக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இது மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் டெல்டா நியூட்ரலா தான் இருக்கும். அது டைரக்ஷன்ல மாற மாற தான் அது டெல்டா வந்து ரியலைஸ் பண்ணும். அதே மாரி தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பொறுத்தவரைக்கும் தீட்டா உங்களுக்கு பெருசா நண்பரா இருக்கா இல்லையோ, கண்டிப்பா எதிரியா இருக்காது அப்படின்றத தான் இங்க பார்த்துக்கணும். இங்க வேகா மட்டும் தான் ஓகேவா நெகட்டிவ்ல இருக்கிறதுனால, இன்கேஸ் விக்ஸ் ரைஸ் ஆச்சுன்னா, இந்த டாடர் லைன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இன்னும் நல்லா கீழ வந்துரும் அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் உங்க ட்ரேடிங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வழியா அட்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். இப்போ வாங்க, முக்கியமான விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப என்னோட லேர்னரா இருக்க பட்சத்தில, நிஃப்டில நான் இத எப்படி பண்ணலாம்? யார் எந்த கேப்ல வச்சு பண்ணலான்றதையும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ நான் இண்டெக்ஸ் வந்துட்டேன். நிஃப்டி எடுத்துட்டேன். இப்ப இதோட வியூ வந்து நான் இப்ப புல்லிஷ்ன்னு வச்சிருக்கேன். 2 லெவல் டார்கெட் வச்சிருக்கேன். அப்ப 23,300 வந்து நான் பை பண்ண போறேன். புல்லிஷ்ன்றதுனால. அப்புறம் ஒரு 300 பாயிண்ட் அதுக்கப்புறம் 500 பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுப்போமே. அப்ப என்ன பண்ணலாம்? 23,600 நான் செல் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் அங்கருந்து இன்னொரு 500 பாயிண்ட்ன்னு வைப்போமா? 23,800 இல்ல 23,900ன்னு வச்சுக்கலாமா? இப்ப இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ கிரெடிட் தேவையே இல்ல அப்படின்றத எப்பவுமே டிசைட் பண்ணுவேன். ஏன்னா, நீங்க நல்லா பாருங்க. இது கிரெடிட்ல இருந்துச்சுன்னா, அதாவது இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இங்கருந்து ஒரு ஆள் ஓடி வந்து குதிச்சா என்ன ஆகும்? ரைட்டா? மேல ஹைட்ல இருந்து குதிச்சா என்ன ஆகும்? விழும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டா விழுவாரா? இப்ப இதே யோசிச்சு பாருங்களேன். இப்படி இருக்கு. ஒரு படியில இருந்து ஒருத்தர் ஓடி வந்து ஓகேவா? இது ஹைட்டா இருக்கு. இங்கருந்து அப்படியே தபக்கடின்னு குதிக்கிறாருன்னா என்ன ஆகும்? இப்படி ஆகுமா? இதே நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு மாடி இருக்கு. அந்த மாடிக்கு இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருக்கு. ஓகேவா? அவர் என்ன பண்ணணும்? இங்கருந்து ஓடி வந்தாலும், ஓடி வந்து இது மேல ஏறி குதிக்கிறப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவரோட ரிஸ்க் வந்து இப்படி ஆயிடுமா? இந்த இந்த ட்ராஜெக்டரி எப்படி ஆகும்? இப்படி மேல ஏறுனவரு அப்படியே இப்படியே குதிப்பாரு. இல்ல குதிக்க முடியாது. கரெக்ட்டா? அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நீங்க ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல ஓகேவா? அதுவும் ஹைட்டா இருக்க சர்ஃபேஸ்ல இங்க எதுவுமே இல்ல. ஓகேவா? டெபிட்டே இல்லாம கிரெடிட்ல இருக்கு. ஓடி வந்து குதிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? ரிஸ்க் இப்படி ஆயிடுமா? இதே நீங்க ஒரு டெபிட் இருக்க ஸ்ட்ரக்சர். டெபிட் இருக்க ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம்னா, இப்படி கீழ இருக்கும். ஒரு மேல வரையும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க இங்கருந்து ஓடி வருவீங்க. ஓடி வந்து இத ஜம்ப் பண்ணி தான் இத குதிக்க முடியும். கரெக்ட்டா? ஜம்ப் பண்ணீங்கனாலே என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ட்ராஜெக்டரி வந்து ஏற ஆரம்பிச்சுரும். அத பேஸ் பண்ணியுமே இத நீங்க புரிஞ்சுக்கலாம். இது அகைன் இந்த பே ஆஃப் அகைன் இது ஒரு சிம்பிளான பிசிக்ஸ், சயன்ஸ் தாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல பிசிக்ஸ்ல இது ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருப்போம். ஒரு டப்பா ஜார் எடுத்திருப்பாங்க. அதுல மல்டிபிள் ஓட்ட இருக்கும். இல்லன்னா பைப் இருக்கும். நோட் பண்ணியிருக்கீங்களா? இது எப்படி இருக்கும்? மேல இருந்து விழுற தண்ணி எப்படி வரும்? இப்படியே விழுந்துருமா? ஃபாஸ்ட்டா விழுந்துருமா? அதுக்கப்புறம் இந்த கீழ இருக்கிறது வந்து என்ன ஆகும்? கொஞ்சம் இப்படி வருமா? அப்புறம் இது என்ன ஆகும்? இப்படி வருமா? இதே தான் இந்த பே ஆஃப்ங்க. ஸோ இதனால தான் நான் எப்பவுமே சொல்றது.
ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, ஃபிசிக்ஸு அதுதான் உங்களோட மஸ்ட் லாஜிக்காக இருக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் வேற எந்த விஷயங்கள லக்கு இல்லைனா வந்து வேற எதுனாலும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ இதுதான் இந்த பே ஆஃபோட விஷயங்கள். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஹைட்லேருந்து விழும்போது ஃபாஸ்ட்டாக வருதா, அப்போ கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் டெபிட்லேருந்து விழும்போது என்ன வருது, ஸ்டேபிளாக வருதா, அப்போ இதே தான் அந்த பே ஆஃபோட விஷயமும் அப்படின்றதையும் புரிஞ்சுங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் ரொம்ப சிம்பிளாக என்னோட டெபிட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சேன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவேன், ஸோ நான் எப்படி பில் பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வேளை அடுத்த மணி பை பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன், இதை பை பண்ணிட்டேன்னா நான் ஒன்றே ஒன்று தான் பார்ப்பேன். நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், 460 வாங்கியிருக்கேன்னா, அப்போ அட்லீஸ்ட் அந்த 460 தாண்டி தான் என்னோட ஃபர்ஸ்ட் செல்லே இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அப்போ இங்கே 450ன்னு வச்சுப்போமா ரஃபா, இங்கேருந்து ஒரு 450 ஆட் பண்ணுங்களேன், எவ்வளோ வரப்போகுது, 23750 வருமா. அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் செல்லே நான் இங்கே தான் பண்ணுவேன். ஏன்னா அப்படி பண்ணாதான் உங்களுக்கு இது ரிஸ்க் ரிவார்டு ஃபேவராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், மல்டிபிள் டார்கெட் எனக்கு எங்கே இருக்கோ, எனக்கு ஒருவேளை இதுதான் என்னோட டார்கெட் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், நான் ரேஷியோ ஸ்ப்ரெட்டாக இதே செல் பண்ணி போகிறேன். இங்கே நம்ம லேடர்னு பார்க்கறதுனால இப்போ இது 200 இருக்கா, அப்புறம் நான் என்ன பண்ணலாம், இது ஒரு இவ்வளோ செல் பண்ணால் போதுமா. ஸோ நானு என்னோட விஷயத்த நான் மேஜரா வச்சுக்கிறது, இப்ப நான் தர தரன்னு ஓடி வந்து மாடியிலேருந்து குதிக்க மாட்டேன். நான் கொஞ்சம் டிப்பா இருக்கிற விஷயத்துலேருந்து ஏறி வந்தா குதிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. அப்புறம் என்னோட ரிஸ்க் இது கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும். அந்த கம்மின்றது ஓகே தான். ஏன்னா இப்ப இந்த கேபிட்டல் வந்து என்னோட விஷயத்த பொறுத்தவரைக்கும், இப்ப இது 1.8 லேக்ஸ் தேவைப்படுதா அப்படின்னா, ஒரு 3,50,000 லட்சம் இல்ல 4 லட்சம் இருக்கவங்க இத பண்ணலாமா? அப்ப அவங்களுக்கு இது மொத்தம் ரிஸ்க் எவ்வளோ வரப்போது? மிஞ்சி மிஞ்சி போனா 1 இல்ல 1.5% வரப்போதா? இந்த வியூ ஃபெயில் ஆனா 1.5% தான் ரிஸ்க் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அவங்க இத பண்ணலாம். ஓகேவா? அப்போ உங்க கேபிட்டலுக்கு எவ்வளோ 1% 1.5% மட்டும் ரிஸ்க்கா வச்சுங்க. வியூ தப்பானா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. பட் இன் கேஸ் திடீர்னு நீங்க எடுத்த உடனே மார்க்கெட் இப்படி போயிடுது, 1000 பாயிண்ட் கீழ போயிடுதுன்னா பிரச்சனையே இல்ல. நீங்க என்ன பண்ணலாம், இந்த ரிஸ்க்கோட வெளில போயிட்டு புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆங்கிள்ல தான் நான் சொல்றேன். அப்போ இதோட மேக்ஸ் ப்ராஃபிட் என்ன? ஜெனரலா எந்த ஸ்ட்ராட்டஜிலயுமே மேக்ஸ் ப்ராஃபிட் நம்மளால புக்கே பண்ண முடியாது. இதுல இருந்து ஒரு 30% இல்ல 50% நீங்க புக் பண்றீங்கன்னா கூட ஓகே. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாரி ப்ராஃபிட் ஆஃப் ப்ராஃபிட்டே நான் சொன்ன மாரி தான். வெறும் நம்பரா பார்க்காதீங்க. இங்க நின்னா ப்ராஃபிட் வருதா? இல்ல டாட்டட் லைன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்படின்லாம் பார்த்துங்க. அப்புறம் பிரேக் ஈவன்ஸும் உங்களுக்கு நல்லா கிளீனா தெரியும். இப்ப இதோட டெல்டா எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. ஸோ டெல்டா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மோஸ்ட்லி நியூட்ரலா இருக்கும். அதுக்கப்புறம் நவுறு தான் ப்ராஃபிட்டா மாறும். ஸோ தீட்டா வந்து நல்ல ஃப்ரெண்டா இருக்கு. வேகா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஏன்னா 1க்கு மேற்பட்டு நம்ம செல் பண்றதுனால, வேகா கொஞ்சம் அடிஷனலா நம்மளுக்கு விக்ஸ் ஏறும்போது, வேகா நம்மள கொஞ்சம் டார்ச்சர் தான் பண்ணும். அதுதான் அந்த ஆப்ஷன் செல்லிங்கோட எப்பவுமே இருக்க பிரச்சனை. ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்க பார்த்துக்கலாம். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இத பண்ணலாம். இப்ப இன் கேஸ் நீங்க வேரிஷா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னோட ட்ரிக்ஸ எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்துட்டேன். ரைட்டா? எங்க செல் பண்ணுவேன்? எங்க பார்த்து எவ்வளோ தூரத்தில பண்ணுவேன்? அதுக்கப்புறம் நீங்க இல்ல சார் எனக்கு ஒரு வியூ இருக்கு. எனக்கு இதான் இந்த 2 டார்கெட் தான் அப்படின்னா, அப்ப நீங்க அது மாரியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் ஸ்மார்ட்டா இத எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த பே ஆஃப் எப்படி இன்ஜினியரிங் பண்ணலாம். ஏன்னா நான் ஒரு இன்ஜினியரிங் கையி. நான் அத தான் பார்க்குறேன். ஸோ அந்த பே ஆஃப் எப்படி இன்ஜினியரிங் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா, நான் இந்த கால் லேடர்ல எக்ஸ்ப்ளைன் பண்ண விஷயத்த யூஸ் பண்ணி, உங்களுக்கு ஒரு பியரிஷ் வியூ வந்தா, அத நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்க. அப்போ நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு படிப்படியா புரியும். இது ஒரு ஆக்டிவிட்டியாவும் எடுத்துக்கங்க. நல்லா பண்ணுங்க. சூப்பரா பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா என்ன கூப்பிடுங்க. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நீங்க நோட் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு யூனி டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ரைட்? இது ஒரு மைல்ட் புல்லிஷ் இல்லன்னா மைல்ட் பியரிஷ் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் நீங்க எதிர்பார்த்த டைரக்ஷன்ல பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சுன்னா, என்ன ஆகப்போது? உங்க ரிஸ்க் அன்டியூவா இருக்கு அப்படின்றத நீங்க ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போதே நோட் பண்ணிக்கணும். அப்ப அந்த இடத்துல வர ரிஸ்க்க மட்டும் அட்ரஸ் பண்ணா போதும் அப்படின்ற ஆங்கிள்ல. இந்த ஸ்ட்ராட்டஜிய பண்ணணும்னா, உங்களோட கேப்பிட்டல் அங்க காமிக்கிறதோட 2 மடங்கு. ஏன்னா, இது என்னோட பேசிக் ஸ்டாண்டர்ட் ரூலாவே இருக்கு. அங்க என்ன கேப்பிட்டல் காட்டுதோ, அன்டியூ ரிஸ்க் பொசிஷன்ல என்ன கேப்பிட்டல் காட்டுதோ, அது 2 டைம்ஸ் ஆச்சும் நீங்க கண்டிப்பா வச்சிருந்தீங்கன்னா, அத ஸ்ட்ராட்டஜியா பண்ணீங்க அப்படின்றது தான் இந்த ரூலு. இத நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சூப்பர். இந்த டீப் டைவ் நம்மளுக்கு முடிஞ்சது. இந்த விஷயத்த நீங்க எப்படி புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு உங்களோட புரிதலையும் கமெண்ட்டா போடுங்க. ஃப்ரெஷ்ஷா பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்புன மாரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.